அம்மா உங்க பேரு ஆமினா. அதான் உங்களை பார்த்து நீங்க ஜங்ஷன்ல நீங்களா அதனாலதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஐயா ஐயா பார்வை கிடையாதா? இல்ல நம்மகிட்ட பிறவில இருந்தே கிடையாதுங்கய்யா. பிறவில இருந்தே கிடையாது. எப்படி சாப்பிடுறீங்க? பிள்ளைங்களாம் பிள்ளைங்க ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு மெடிக்கல் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டு. நீங்க படிக்க வச்சுட்டு இருக்கீங்களா? படிக்க வச்சு வேலைக்கு போயிட்டு மெடிக்கல். அப்படியா? மனைவி கிடையாது. மனைவி கிடையாது. ஒரு துணையா இங்க இருக்கிறோம். இவங்க 2 பேரும் நாங்க இவரை கூட கண்ணு தெரியாதனால ஒரு கூட்டிட்டு வந்து வருவீங்க. ஏன் நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடாது? தொழில் செய்ய முதலீடு வேணுங்கய்யா. அதனால இப்படி விக்கிறாங்கிட்ட 10 வாங்கி போய் ஒரு தொழில் செய்யணும்னா கிடைக்கிறது ஒரு 50 ரூபாய் நாள் வேணும். சரியா சரி. அதான் இப்ப உங்களை பார்த்தா எனக்கு மனசு கேட்கல. அதனால நீங்க இப்படி ஆசை எடுக்காம இருந்து தொழில் பண்ணா நான் உதவி பண்ணா நீங்க வாங்கிக்குவீங்களா? கண்டிப்பா நான் இந்த தொழிலுக்கு எனக்கு முதலீடு இருந்தா நான் நல்லா பண்ணதுக்கு அப்படியே முன்னேறி வந்துருங்கய்யா. தொழிலுக்கு பண்றதுக்கு முதலீடு தான் ஏதோ விக்கிறாங்கிட்ட அப்படி வாங்குறது விக்கிறது. ஐயாக்கு நான் இது வாங்கி கொடுத்தா நீங்க என் வயசாயிட்டு எனக்கு ஏன்னா உண்மையும் பேசணும்ல. எனக்கு இப்ப இடையில உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வயசாயிடுச்சு. அப்படி நம்மளுக்கு முடியாம போச்சுன்னா அவன் புள்ள இருக்கு. அவன் தான் தொழில் பண்ணி சாப்பிடணும். ஏதோ நீங்க குடுக்கறத வச்சு வெளியில போய் வியாபாரம் பண்ணிட்டு கொண்டு வந்து ஏதோ நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உண்மையும் போய் பேசக்கூடாது. நான் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு முடியலன்னா ஒன்னும் செய்ய முடியும். என் மருமகனும் கண்ணு தெரியாதவர் தான். உண்மையை சொல்றேன். எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க. தெரியாது. அப்ப கண்ணு தெரியாம இப்ப நீங்க போய் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கஷ்டம் தாங்கய்யா. பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான். பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் உங்களுக்கு. ஆமா. அது கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கஷ்டம் தான். கடவுள் நம்மளுக்கு ஒருத்தர் போய் கையாந்தாம கொள்ளாம வியாபாரம் பார்த்தா கொஞ்சம் பொழிச்சிட்டு இருக்குது. இனிமே அப்படியே. சரி ரைட் ஐயா. இப்ப நான் உங்களுக்கு யார் என்னன்னு தெரியும். உங்களை பார்த்தேன். எனக்கு இதான் இப்ப உடனே நான் உங்களுக்கு ஊதுபத்தி உடனே வாங்கி கொடுத்தா நீங்க விற்க முடியுமா? உங்களால பண்ணிடுவீங்களா? மவ இருக்கு. என் பொண்ணு இருக்கா. வியாபாரத்துக்கு போவோம். என் மருமகனுக்கும் கண்ணு தெரியாது. இந்த கண்ணு தெரியாது. பாட போவாரு. சரி ரைட். ஒண்ணு இல்ல, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி. ஊதுபத்தி சரியா? எல்லாமே வாங்கிட்டேன். ஃபுல்லா அடியில ஊதுபத்தி, சாம்பிராணி, பக்தி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. சரியா? ஃபுல்லா ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே இருக்கு. கை ஃபுல்லா இருக்கு. சரியா? இனிமே நீங்க யாசம் எடுக்க கூடாது. நல்லபடியா போய் வியாபாரம் பண்ணணும். உங்க 2 பேரையுமே என்னோட அப்பாவும் அம்மாவும் நான் பாக்குறேன். என்ன பொறுத்த அளவுக்கு நீ யாரு என்னன்னு தெரியாது. ரோட்ல பார்த்தேன், வயசானவங்க கஷ்டப்படுறீங்க. உங்களோட வாழ்க்கைய ஒரு மணி நேரத்துல மாத்தணுங்கிறது என்னோட ஆசை. சரியா? அதனால யோசிக்க வேணா, நல்லபடியா பிசினஸ் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க. உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேன். சரியா? எப்பனாலும் என்ன உதவினாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம், உரிமையா கேட்கலாம். என் நம்பர் தர வச்சுக்கோங்க. பொண்ணு நல்லா படிக்க வைங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எப்படியே படிக்க வச்சு இனிமே தொழில் பண்ணி படிக்க வைங்க. நல்லதுதான் வரும். நல்லதுதாமா வரும். என் பிள்ளை நேரத்துக்கு வருவீங்க. உங்க மனசு போல கடவுள் நல்ல நிலைமைக்கு என் பிள்ளைங்க கொண்டு வருவாங்க. கடவுள் யாருகிட்ட வெற்றித்தனமா வெற்றியோட வருவீங்க. ரொம்ப நன்றிமா. உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். நல்ல முறையா அடுத்த வருஷம் நீங்க போய் நீங்க நல்ல மெத்தோட மேல்மைக்கு வரணும். இதுல பணம் இருக்குந்தாங்க. நானே ஊதுபத்திக்கு உங்கள்கிட்ட போனி நானே பண்ணிக்கிறேன். சரியா? பணம் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. ஏதாவது வேணுங்கிறத சாப்பிட்டுக்கோங்க. சரியா? இதுல என்னோட நம்பர் இருக்கு. நம்பர் என்னோட நம்பர். நீங்க எப்பனாலும் எனக்கு உரிமையா சரியா? சரியா? நல்லா இருந்தா என் தங்கம் கொடுத்த என் பேர மக்கனை போல அம்மா செல்ஃபா இருங்க. மக்கள்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் செய்யற உதவிக்கு மேலும் மேலும் கொடுக்கறதுக்குள்ள மனசு கடவுள் எப்பவுமே கொடுக்கட்டும். பிள்ளைக்கு நன்றிமா. நன்றி.